ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ராகவ் எல்லா ஆதாரத்தையும் அந்த போலீஸ்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் அந்த ரவுடிங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அபியை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அபி வந்து அந்த ரவுடிங்கள்ட்ட நீங்கள் காசு பணம் எதுவும் கேட்கல, ஆனால் ராகவ் விட்டு பிரிஞ்சிருக்க சொன்னீங்களே, இந்த மாதிரி உங்களை பண்ண சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து காசு பணம் கொடுத்து இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க, இல்லாட்டி நான் அவங்கள வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுருன்னு சொல்லி எங்களை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தா இந்த ரவுடியாக இருப்பாங்களா அவங்களா இருப்பாங்களா மாதிரிலாம் யோசிச்சாங்க. ஆனால் அபிக்கு வந்து சந்தேகம் கரெக்டாகவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த கான்ஸ்டபிள் போலீஸ் இருக்காங்களா, அவங்க பண்ண தப்பையும் பார்த்தா ஆகாஷ் ஆதாரத்தோடு சொல்லிடுறாரு. அவங்களும் அந்த போலீஸ் வந்து நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா அவங்கெல்லாம் வெளியில் வரும்போது பார்த்தா பத்திரிக்கைக்காரங்களாம் வந்துடுறாங்க. இப்போ அபியை வந்து பேச விடாமல் ராகு கூப்பிட்டு போனாலும் இப்போ அபி வந்து இல்லை நான் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்பவுமே அழகாக பார்த்தா செம்மையாக அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து நான் சொல்கிற ஒரு விழிப்புணர்வு தகவல்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சூப்பராக அபி பேசுகிறாங்க. இப்போ எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே அந்த மீடியாக்காரங்கெல்லாம் வந்து ரொம்பவுமே பாராட்டி அப்படியே அந்த விஷயத்தை முடிச்சிடுறாங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அபி இவங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்ததுமே எல்லாரும் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து சுந்தரியும் முரளியும் வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம செஞ்ச பிளான்லாம் இப்படி மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகவ் வந்து அபிக்கு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அபி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி முரளி தான் இருக்காங்க அப்படிங்கிறத அப்பயும் அவங்களும் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தா அதாவது வந்து பார்த்தோம்னா அது மனோகர் இருக்காங்கல்ல, அதாவது இந்த ஆகாஷோடைய அப்பா இருக்காங்கல்ல, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு அபியை அங்கே வேறு இடத்துல போய் கடை வைக்கணும், ராகவ் கூட ஆஃபீஸில் இருக்கலாமே அப்படின்னு சொன்னதுமே பார்த்தா எல்லாத்துக்குமே அது சரின்னு பட்டுருது. இப்போ தான் பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இப்போ அபி எல்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இப்போ பாட்டி ரொம்ப உறுதியாக சொல்லிடுறாங்க. கடைசியில் வந்து எல்லாரும் ஒத்துக்க வச்சிடுறாங்க. இப்போ ராகவிட்ட கேட்கும்போது ராகவும் ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க. இடையில ஆண்டாளத்தை அப்பப்போ பார்த்தோம்னா முரளியை நல்லா வந்து நல்லா நோஸ் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க, ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் வரணுன்ட்டு அடுத்து இங்கே பின்னாடி பார்த்தா கார்டனில் இப்போ முரளியும் சுந்தரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முரளி வந்து ரொம்ப ஓவராக கோவப்பட்டு நான் ராகவ் அப்படி பண்ணிடுவேன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு அங்கேருந்து கோவப்பட்டு போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் சுந்தரி வந்து நீ வந்து போய் ஜெயிலுக்கு போயிடுவேன், ராகவுக்கு ஏதாவது ஆகிடும், இவங்க வாழ்க்கைலாம் போய்ட்டு நான் எல்லாத்தையும் நான் சாதிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து சுந்தரி வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடாக இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அபி வந்து இனிமேல் ராகவ் கூட ஆஃபீஸ்க்கு போகிறாங்கல்ல, அதனால் சூப்பரான மூமெண்ட் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.